ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சேனக்கிழங்கை வச்சு சிப்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இப்படி சிகப்பு கலரில் இருக்க சேனக்கிழங்கை வாங்கிக்கோங்க. அதில் இருக்க தோலை எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு அதை நல்லா நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த கிழங்கு தான் காராமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கிழங்கை நல்லா சீவி போட்டுட்டு அது கூடவே மஞ்சப்பொடி, மிளகா பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சு நல்லா அதை எல்லா இடத்துலையும் அந்த மிளகா பொடி, உப்பு, காரம் எல்லாம் நல்லா படுற மாதிரி அதை பிசைஞ்சு ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஊறின உடனே ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த சேனக்கிழங்கு அதில் போட்டு அதை நல்லா வேக விடுங்க. ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க, இல்லைன்னா கருகிடும். அது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே அதை நல்லா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுங்க. அதே நேரத்தில் கருகாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லா வகையான சாதத்துக்கும் நல்லா இருக்கும். தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.